ஹாய் மகளே, வெல்கம் பேக் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் நியூ இயர் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நியூ இயர் எப்படியெல்லாம் கொண்டாடிங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ஆனால் கொண்டாடணும், அதை செலிப்ரேட் பண்ணணும்லாம் ஆசை. ஆனால் அதுக்கான பர்சனே வந்து என் லைஃப்பில் கரெக்டாகவே இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், நமக்கே பர்த்டே இல்லை அவங்களுக்கு பர்த்டே வந்தால் நாம் வந்து எல்லாமே வாங்கி கொடுப்போம், அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் நம்ம பர்த்டேக்கு அப்படி அவங்க நம்மளை செலிப்ரேட் பண்ணி பார்க்கணும், அவங்கள ஹாப்பி பண்ணி பார்க்கணுன்ட்டுலாம் தோண மாட்டேங்குது. ஏன் அப்படி தோண மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, ஒரு சின்ன சின்ன விஷயம், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஒரு பூவோ ஒரு சாக்லேட்டோ குட்டி குட்டியாக நமக்கான டைமை கொடுக்குறதோ, நம்மளை வேல்யூ பண்ணுறதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை இந்த லைஃப்பில். 2 பேர் இருக்க லைஃப்பில் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்து, ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பிடிச்சதை செஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஆனால் இந்த காலத்தில் கேட்டால் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, வேலை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வேலையை தாண்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு டைமே இருந்தாலும் கூட அந்த பர்சனுக்கு வேல்யூ கொடுக்காம, அந்த பர்சன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் ரீசன் சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் ரீசன் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நமக்கு என்ன கண்ணு தெரியாதா இல்லை காது கேட்காதா? இவங்க அப்படி பண்ணுறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எல்லா டைமும் இருந்தும் இவங்க நமக்கு டைம் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தெரியாமையே போயிடும். ஆனால் மேக்ஸிமம் இருக்கிற பர்சன்ஸ் வந்து இப்போ அப்படி தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக, என்ன சொல்கிறது, ஃபேமிலி ப்ரெஷருக்காக, சொசைட்டி ப்ரெஷருக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு 2 பார்ட்னரில் யாராவது ஒருத்தங்க வந்து அந்த லைஃப்க்கு வந்து ஒத்திட்டு போகலன்னா அந்த லைஃப் எவ்வளோ கஷ்டமாயிடும். லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடும், ஈஸி கிடையாது. அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறதுன்றதே முடியாது. அந்த மாதிரிலாம் வந்து லைஃப்பை வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஆனால் வந்து லைஃப்பை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நம்மளுக்கு பெஸ்ட்டாக எல்லா வகையிலையும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியுவாங்க. ஆனால் அந்த லைஃப்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் அந்த என்ன சொல்லுவாங்கள்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், அந்த மாதிரி அவ்வளோதான் அதோட வேல்யூன்ற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இப்போ வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும், ஒய்ஃப்க்கு வேல்யூ கொடுக்கணும், லைஃப் வந்து இம்பார்ட்டன்ட், அவங்கள தாண்டி நமக்கு என்ன லைஃப் இருக்குது, நம்ம உழைக்கிறது எல்லாமே அவங்களுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ரீசன் சொல்லி அந்த லைஃப்லேருந்து தப்பிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் லைஃப் வந்து ஒரு டைம் தான். இருக்கிற டைமை யூஸ் பண்ணி இந்த டைமில் டைமை ஸ்பெண்ட் பண்ணலைன்னா லைஃப் போனதுக்கப்புறம் யோசிச்சோ ஃபீல் பண்ணியோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த லைஃப்பை ஒழுங்காக வாழ பாருங்கள். யார் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான பர்சனோ அவங்களுக்கு வேல்யூ பண்ணுங்கள், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அவங்க அவங்களுக்காக எல்லாமே பண்ணுறப்போ நீங்கள் அவங்களுக்காக எல்லாம் பண்ணுறது தப்பே கிடையாது. அவங்க உங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க, உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள தாண்டி மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிப்பீங்களே தவிர அவங்கள யோசிக்க மாட்டீங்க. ஏன் இவ்வளோ மோசமாலாம் இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த லைஃப் வேணாம் வேண்டான்னு சொல்லிவிடுங்க. உங்களை யார் ஃபோர்ஸ் பண்ண போகிறா இல்லையா?